அதான் நமக்கு செருப்பு வந்துருச்சுல்ல, இப்பவாது அவருக்கு கால் பண்ணி ஏதாச்சும் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே, அந்த ஆள் கடையிலேயே உட்கார்ந்து இருக்கட்டும். அதுதான் நான் அந்த ஆளுக்கு கொடுக்கற தண்டனை. மாமா, என்ன மாமா இது வித்தியாசமான தண்டனையா இருக்கு? பாவமும் பாக்குறீங்க, பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கறீங்க. அதான் தர்மதுரை. இங்க பேர் பார்வதி, உன் போனை காலையில வரைக்கும் சுவிட்ச் ஆஃப்லயே போட்டு வை. அந்த ஆளு உன் நம்பருக்கு தான் போன் பண்ணுவான். காலையில வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் பேச மாட்டாரா? அது எல்லாம் ஒரு நாளைக்கு தான் பார்வதி. எப்படியும் அந்த ஆளு என்ன ஒரே கஸ்டமரையா பாத்துக்கிட்டு இருப்பாப்ல, அடுத்த கஸ்டமரை பார்க்க ஆரம்பிச்சிருவாப்ல. வா நம்ம வாட்டுக்கு போவோம், அந்த ஆள் பாட்டுக்கு கடையிலேயே கிடக்கட்டும். என்னங்க, இப்படி உங்க கூட பைக்ல தனியா வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படியே வீட்டுக்கு போகாம விடிய விடிய உங்க கூட சுத்திக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே வாங்க. கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே நிறைவேறும் லதா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் நம்ம யாருக்குமே பயப்படாம சுதந்திரமா சுத்தலாம். ஓகே? ஏய், பார்த்து பிடிச்சுக்கோ. மாமா. சொல்லு பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்கிட்ட இப்ப எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்ற? எல்லாத்துக்கும் தான் மாமா. எது? முட்டை தோசை வாங்கி கொடுத்ததுக்கும் செருப்பு எடுத்து கொடுத்ததுக்குமா? அதுக்காக மட்டும் இல்ல, இத்தனை வருஷத்துல முறையா நான் கேட்காம எனக்கு வேண்டியது எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளுன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை எல்லாமே எனக்கு புதுசு மாமா. விடு பார்வதி, எதுக்காக முடிஞ்சு போனதை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இத்தனை வருஷமா உன்னை கவனிக்க யாருமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உனக்காக ஒரு குடும்பமே இருக்கு, முக்கியமா நான் இருக்கேன். இங்க பாரு, உனக்கு ஒண்ணுனா நாங்க வந்து நிப்போம் பார்வதி. இனிமேல நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? லதா, என் தம்பி தர்மதுரை வரா. ஏங்க லதா, எழுந்துரு எழுந்துரு, அடிப்படலையே, எந்திரி சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் ஏறு, சீக்கிரம் வண்டியில ஏறு லதா. ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. எங்க பிளட்டுங்க? அப்புறம் பாத்துக்கலாம். ஏங்க ஏங்க, என்ன கீழே விழுந்துட்டாங்களே, ஏதோ அடிக்கடி பட்டிருக்குமான்னு நினைச்சு ஓடி வந்தா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. பெருசா எதுவும் அடிபட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் அவங்களே போயிட்டாங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஒரு 4 காரு, 2 பங்களா, சும்மா ஒரு ரெசார்ட், இதெல்லாம். ஒரு வழியா 4 லட்சம் ரூபாய் தேத்தி கொடுத்தாச்சு. விடிஞ்சா 8 லட்சம் ரூபாய் வரப்போகுது. அதை வாங்கி அப்படியே திருப்பி கொடுக்க போறேன். அடுத்த நாள் 16 லட்சம் ரூபாவா வரும். அதையும் திருப்பி கொடுத்தா 32 லட்சம். அப்படியே ஒரு வாரத்துல டபுள் டபுளா சம்பாதிச்சிட வேண்டியதுதான். சரி, அவ்வளவு பணத்தை கையில வாங்கிக்கலாமா இல்ல அக்கௌண்ட்ல போட சொல்லலாமா? அக்கௌண்ட்ல போட்டா இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வேற வந்துருமே. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நான் இப்படி ஏன் விடணும்? விடக்கூடாது, விடவே கூடாது. என்னங்க தூங்கலையா?
எப்படி சித்ரா தூக்கம் வரும்? இப்ப நான் என்ன முன்ன மாதிரியா? நாளைக்கு காலையில சும்மா பணமழையா கொட்டு போகுது. இன்னும் ஒரு வாரத்துல நாம கோடீஸ்வரங்களா ஆக போறோம். இந்த பணத்தை வச்சு என்ன பண்றதுன்னு இப்பவே யோசிச்சாதானே கரெக்டா இருக்கும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நாம காஞ்சிபுரத்துல இருக்கலாமா இல்ல சென்னையில புதுசா வீடு வாங்கி அங்க செட்டில் ஆயிடலாமா? அதெல்லாம் பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப தூங்குங்க. என்னது கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நேத்து இப்படிதானே நம்பிக்கை இல்லாம பேசின. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. நம்பிக்கையே இல்லாமல நானும் உங்க கூட வந்து தர்மா கிட்ட பேசினேன். அதுக்காக என் நேரமும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுல்ல. ஒரு பிசினஸ் மேன் என் நேரமும் ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் உனக்கு புரியாது சித்ரா. அதுக்குன்னு விடிய விடிய இப்படியே இருக்க போறீங்களா? தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஐயோ, என் பொண்டாட்டி என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்காளே. இத்தனை நாளா இதெல்லாம் நடக்குமான்னு ஏங்கிட்டுல இருந்தேன். எல்லாம் அந்த பணம் வர போற நேரம். என்னங்க நீங்க? எனக்கு உங்க மேல எப்பவும் அக்கறை இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க என் புருஷன் இல்ல. ஐயோ செல்லம். சரி சரி, நீ ஏன் முழிச்சிட்டு இருக்க? நீ போய் தூங்கு. நீ போய் பாரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. போமா போ. கேசவா, எல்லாம் மகிமப்பா. போனீங்க. மணி என்ன? 9 மணி ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கா? சரி, எப்படியா இருந்தாலும் பணம் வரதானே போகுது. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாதா என்ன? ஆமா, ஒரு வாரத்துல எப்படியும் 2.5 கோடி ரூபாய் வந்துரும். அதோட நிறுத்திக்கலாமா இல்ல 4 வாரத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? 4 வாரத்துல 10 கோடி, 20, 30, 6 மாசத்துல 60 கோடி, ஒரு வருஷத்துல ரொம்ப வலிக்குதாங்க? இல்ல, உனக்கு ஏதாவது அடிபட்டு கலத்தா? முதல்ல உனக்கு மருந்து போடு. எனக்கு வெளிக்காயம் எதுவும் இல்லங்க. கையில மட்டும் லேசா அடிபட்டிருக்கு. அது சரியாயிடும். உங்களுக்கு தான் நல்லா அடிபட்டிருக்கு. உங்களை யார் இப்படி நேரங்கிட்ட நேரத்துல வெளியே போக சொன்னது? இப்படி கீழே விழுந்து எதிர்ச்சி வந்திருக்கீங்க. விடுங்கத்த, சின்ன காயம் தானே, சீக்கிரமா சரியாயிடும். சாரிங்க, என்னால தானே இப்படி ஆச்சு. நீங்க அப்பவே வெளியே போக வேண்டாம்னு சொன்னீங்க. நான் தான் பிடிவாதமா வெளியே போகணும்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுக்கு முன்னாடி நைட்ல நம்ம வெளியில போனதே இல்லையா என்ன? இன்னைக்கு எப்படி நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். இது அப்படி எடுத்துக்க முடியாது மாப்ள. நீங்க தெரியாம ஒண்ணும் கீழே விழலையே. உங்க தம்பிய பார்த்ததால தானே கீழே விழுந்தீங்க. சின்ன காயங்கிறதுனால சமாளிச்சிடலான்னு வைங்க. இதுவே பெருசா ஆயிருந்தா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு யார் பதில் சொல்றது? அம்மா, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவரோட தம்பி வருவாருன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நாங்க அந்த பக்கமே போயிருக்க மாட்டோம். அப்படி ஏன் பயந்து பயந்து போகணும் தான் நான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்குதான் மாப்ள இப்படி அடுத்தவங்களுக்கு பயந்து என் பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கணும்? இதுக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வரும்? ஊரறிய 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஏங்க, இப்ப நடந்ததை விடுங்க. ஆனா அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. நமக்கு மட்டும் இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா உங்க தம்பிய பார்த்து இப்படி ஓடி வர வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. இல்லங்க, என்னால மீனாட்சி கல்யாணம் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்க பொண்டாட்டிய உடனே வீட்டை விட்டு துரத்துங்க. அவ உங்க வீட்டை விட்டு போன அடுத்த முகூர்த்தத்திலேயே நமக்கு கல்யாணம் நடக்கணும். இன்னும் என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. ஏன் லதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொன்னேன்? என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தாலி கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இப்பவும் சொல்றேன், நானும் உன்னை கல்யாணம் பண்ணி எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். என்னவோ மாப்பிள்ள, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேரையும் உங்க தம்பி பாக்கலல்ல?
இல்ல அத்தை, அவன் வர்றதுக்குள்ள நான் ஹெல்மெட் போட்டுட்டேன். கண்டிப்பா அவன் என்ன பாத்திருக்க சான்ஸே இல்ல. இதுக்கப்புறமாவது இது மாதிரி ரிஸ்க் எடுக்காம எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு வழியை பாருங்க. பண்றேன். புரியுது. என்னைக்கு வராதவன் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த கோவம் தானே. கொஞ்சம் திரும்புங்களேன். கோடி மலையிலே கொடுக்கும் மலை எந்த மலை? யாராது? கொங்கு மலை நாட்டிலே குளிர்ந்த மலை எந்த மலை? ஏங்க என்னங்க செல்வதர குரல் மாதிரி இருக்கு. அவன் எப்ப பக்திமானா மாறினா? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் வாங்க பாப்போம். தேடி வரும் மருதமலை. டேய், நீ என் தம்பி பாட்ட பாடிட்டு இருக்கடா. மன்னிச்சுக்க சாமி, எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டு தான். பாடி தொலை. ஆர்த்தி எடுத்துறேன். மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, மருதமலை மாமணியே முருகையா, சடுகுடு சந்தனம் அழகிய குங்குமம் டக்கு 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 டக்கு. கொண்டாடி போய் சித்ரா. டேய், அட என்னது இது? எல்லாரும் எப்ப எழுந்து வந்தீங்க? அண்ணே, நாங்களே இங்க எழுந்து வந்தோம். நீதான் பாட்டு பாடி எல்லாரையும் எழுப்பி விட்டுட்ட. ஏய், என்னடா இது புது பழக்கம்? என்னைக்கு நீ சாமி எல்லாம் கும்பிட மாட்டிய, இன்னைக்கு என்ன திடீர்னு? அது ஒண்ணு இல்லப்பா, இத்தனை நாளா நான் வெறும் ஏஜென்டா தான் இருந்தேன். 5-10 அரை மணி நேரம் பேசணும், 50-100 அரை நாள் பேசணும்பா. ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டு மனை வாங்கி வைக்கிற அளவுக்கு வந்திருக்கலாம். அது யார் காரணம்? கடவுள் தானே. அதான் வெளில போறதுக்கு முன்னாடி சாமிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தான். நீ செஞ்சதெல்லாம் பார்த்தா கடவுளுக்கு நன்றி சொன்ன மாதிரி தெரியல. தூங்கிட்டு இருந்த ஊரையே எழுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு. என்னம்மா இப்படி பேசுற? என்னண்ணே, நீ பாடின பாட்டு சத்தம் இந்நேரம் ஊருக்கே கேட்டிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து பிரசாதம் கேட்பாங்க. டேய் சும்மா இருடா. இத்தனை நாளா சாமி கும்பிடாதவன் இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்கானா, அது நல்ல விஷயம் தானே. அப்படி சொல்லுமா. நான் நினைக்கிறதுல நல்லபடியா நடக்கட்டும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சு. என்ன கொழுந்தனாரே, நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு ஏதோ டவுட்டோட சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ நடக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நீ நான் சொன்ன மாதிரி இடத்த வாங்க தான் போறேன், ஒரு வாரத்துல விற்க தான் போறேன். நமக்கு டபுள் மடங்கு லாபம் கிடைக்க தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் ஏன் நீ அப்படி சொன்ன? அது சம்மதமா நான் இன்னும் எந்த வேலையை ஆரம்பிக்கல, அதனால தான் அப்படி சொன்னேன். அண்ணா, கண்டிப்பா ஒரு வாரத்துல பணம் வந்துரும்ல? ஐயோ, கண்டிப்பா டபுள் மடங்கு அமௌண்ட் நமக்கு வந்துருமா? நீ ஏன் மீனாட்சி அண்ணன் கிட்ட பணத்தை பத்தி கேக்குற? நாம என்ன அண்ணன் கிட்டயா கொடுத்தோம்? நம்ம தர்மா கிட்ட தானே கொடுத்தோம். மீனாட்சி, நம்ம பணம் கேக்குறதா இருந்தா தர்மா கிட்ட தான் கேட்கணும். என்ன தர்மா சொல்ற? ஆமாண்ணே, உங்க எல்லாரோட பணத்துக்கும் நான் தானே பொறுப்பு. நீங்க எதா இருந்தாலும் என்கிட்டயே கேளுங்க. தர்மா, நீ எவ்வளவு என் மேல நம்பிக்கை வச்சு இந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்கன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. உன் நம்பிக்கை நான் காப்பாத்துவேன், சரியா? சரிண்ணே. பார்வதி, அண்ணி, மா, பா. மா, இது கொஞ்சம் வாங்கிக்கோங்களேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
கொடுங்க. உன் பையன் நல்லா தானே இருக்கான். மீனாட்சி, உனக்கு கூடி சீக்கிரமே இந்த அண்ணன் மேல நம்பிக்கை வரும். ஆண்டவா, நல்ல புத்தியை கொடு. டேய் தம்பி, என் லைஃப்ல எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சோ அதே மாதிரி உனக்கு உன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். எனக்கா? சரியா? அண்ணே. அண்ணன் மாதிரி இருடா. ஏய் பரத், வா. குட்டி 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 குட்டி. என்னங்க பணம் வாங்க காலையிலே வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு தானே சீக்கிரம் எழுந்து கிளம்புனீங்க. இன்னும் கிளம்பாம எங்க இருக்கீங்க? கிளம்புங்க. இதோ கிளம்பிட்டேன், வந்துடுறேன். ஏன் சந்திரா ரொம்ப ஓவரா இருக்க? அதான் எனக்கும் தெரியல. தர்மா, வெற்றோட வரேன். அண்ணா எவ்வளோ? 100 ரூபாண்ணே. வச்சுக்கல. சார் சார், எஸ், நீங்க யார பார்க்கணும்? யார பார்க்கணுமா? ஹலோ, இதென்ன புது கேள்வி? 2 நாளா வந்து போயிட்டு தானே இருக்கேன். அப்ப என்ன பாக்கலையா? 2 நாளா வரீங்க சரி, ஆனா இப்ப யார பார்க்கணும்னு சொன்னாதான் உள்ள விட முடியும். ஓ, சொன்னாதான் விடுவீங்களா? ரூம் நம்பர் 13 கேசவன் சார பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க சார், பார்த்து சொல்றேன். சார், அவர் ரூம்ல தான் சார் இருப்பாரு. நானே போய் பாத்துக்கிறேன். ஹலோ சார், இருங்க, பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றேன்ல, வெயிட் பண்ணுங்க சார். ரூம் நம்பர் 13 தானே சார் சொன்னீங்க? ஆமா. அந்த ரூம்ல இருந்தவங்க நைட்டே வெக்கேட் பண்ணிட்டாங்களே சார். இருக்கா சார்? சார், வெக்கேட் பண்ணல போயிருக்க மாட்டாங்க சார். நீங்க சரியா பாருங்க சார். நீங்க வேற ஏதாவது ரூமை செக் பண்ணிருப்பீங்க. பாருங்க சார். இல்ல சார், நான் 13 நம்பரை பார்த்து தான் சொல்றேன். வேணா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சார், என்னது இது? சார், அவர் பேர் கேசவன் ஆச்சே. இதுல நாகராஜன் போட்டிருக்கு. கேசவனா? இங்க மொத்தம் 30 ரூம் இருக்கு சார். ஆனா எந்த ரூம்லயும் கேசவன்ற பேர்ல யாருமே இல்லையே சார். சார், என்ன சார் சொல்றீங்க? 2 நாளா நான் வந்து பாத்துட்டு தானே சார் போயிட்டு இருக்கேன். இப்ப கேட்டா இல்லன்றீங்க. சார், 13 நம்பர் ரூம்ல ஆள் இருந்தது உண்மைதான். நீங்க வந்துட்டு போனதே நான் பார்த்தேன் சார். ஆனா அந்த ரூம்ல தங்கி இருந்தவங்க பேரு கேசவன் இல்ல சார், நாகராஜ் தான் சார். சார், அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார்ல சார், அவர் பேரு நாகராஜா இருந்திருக்குமோ? அவரோட ஐடியும் வாங்கி வச்சிருக்கேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, பாக்குறேன். பாருங்க சார். சார், அவரோட பேரு குமாரசாமின்னு இருக்கு சார். என்ன கேசவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது? கதிரேஷ், வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நாளைக்கு அந்த 8 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது மட்டும் இல்ல, அந்த 8 லட்சம் 16 லட்சமா மாறும். 16 32 மாறும். 32 64 மாறும். 64 1,28,00,000 மாறும். அப்படியே எல்லாமே டபுள் ஆகும். ஆக மொத்தம் ஒரு வாரத்துல நம்ம கிட்ட 2.5 கோடி ரூபாய் இருக்கும். இங்க இருக்க 4,12,000 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. இன்னும் ஒரே வாரத்துல இந்த பணத்தை டபுள் மடங்கா நானே உங்க எல்லாருக்கும் தரேன். சார் சார் சார், என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? சார்,
எதுவும் இல்லை சார். இந்த நாகராஜ் சொன்னீங்கல்ல, அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா சார்? இதோ பாக்குறேன் சார். சார், அவங்க கொடுத்த ஐடி ப்ரூஃப் லோக்கல் அட்ரஸ் இல்ல சார், ஆந்திரா அட்ரஸ் தான் சார் இருக்கு. ஆந்திராவா? ஆமா சார். இல்லையே, பார்க்க உள்ளூர்காரங்க மாதிரி தானே இருந்தாங்க. டூப்ளிகேட் ஐடியா வச்சு தான் ரூமை புக் பண்ணியிருக்காங்களா?